விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நீட் தேர்வு குறித்த அச்சம் காரணமாக மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியடைந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. அந்த நீட் ரகசியத்தை டாடி சன் உடனடியாக சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா என 2 முதலமைச்சர்களை கொடுத்த மாவட்டம் தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களால் மக்கள் பயன்பெற்று வருகின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். பாசமுள்ள மக்கள், இந்த மண் தெய்வீக மண். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா, இரு பெரும் தலைவர்கள் இங்கே நின்று வெற்றி பெற்று முதலமைச்சராக கொடுத்த மாவட்டம் தேனி மாவட்டம். ஆகவேதான் இரு பெரும் தெய்வங்கள் இந்த மாவட்டத்தில் நின்று முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தெய்வங்கள் பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கியது. தேனி மாவட்டத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையாவது திமுக அரசு செய்திருக்கிறதா? ஸ்டாலின் எப்போது பார்த்தாலும் போட்டோ ஷூட் மட்டுமே நடத்தி வருகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுக ஒரு திட்டத்தையாவது இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்ததா? இல்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் போட்டோ ஷூட், அப்படியே வருவார், அப்படியே இங்க இருக்கிற தொலைக்காட்சி அப்படியே அழகா படம் பிடிப்பாங்க, நாம பேசுறதெல்லாம் போட மாட்டாங்க. எவ்வளவு திட்டத்தை செஞ்சிருக்கிறோம், தயவு செய்து போடுங்க. இனியாவது மக்களுக்கு செய்த நன்மையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துங்க. ஒண்ணுமே செய்யாத பொம்மை முதலமைச்சருக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்கறீங்க. பாலியல் தொல்லையால் சிறுமிகள் அப்பா அப்பா என கதறும் போது அப்பா ஸ்டாலின் எங்கே போனார்? உயர் பதவியில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பில்லை என்றால் சாதாரண பெண்களின் நிலை என்ன ஆகும் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமை. பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களுடைய நன்மதிப்பையும் இன்றைக்கு குறைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அச்சத்தோடு அனுப்புகின்றார்கள் பெற்றோர்கள். பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தால் அந்த குழந்தை எப்படி கதறும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இந்த ஸ்டாலின் அவர்கள். இப்ப அப்பா அப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது அப்பா அப்பா என்று கதறுகின்ற பொழுது இந்த அப்பா ஸ்டாலின் எங்கே போனார்? சிந்திச்சு பாருங்க. தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கத்தால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அதிகரிப்பு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளதால் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 185 கொலைகள் நடைபெற்றுள்ளன. கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் எங்கே பார்த்தாலும் போதைக்கு அடிமையாகி, கஞ்சாவுக்கு அடிமையாகி பல்வேறு குற்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் கஞ்சா போதை ஆசாமியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொலை நடக்காத நாளே இல்லை. 10 ரூபாய் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வந்தும் இன்னும் திருந்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. எழுதுகிற பேனாவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுங்கள், நாங்கள் பாராட்டுகிறோம். எழுதாத பேனாவிற்கு 82 கோடிக்கு சிலை எதற்கு என அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். இன்னைக்கு டாஸ்மாக் எல்லாம் போனா 10 ரூபா கொடுக்கணும், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுக்கணும். அவர் யாருன்னா 10 ரூபா பாலாஜி வாங்க. எவ்வளவு? 10 ரூபா பாலாஜி. அவரு உள்ள போயிட்டு வெளியில் வந்து கூட இன்னும் திருந்தல, ஏதோ பேசிட்டு இருக்கார். இன்னும் 2-3 நாள் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வர இருக்குது. அப்ப என்ன நடக்குன்னு தெரியல. ஆக ஒரு ஏழை எளியவர்கள் எல்லாம்
அங்கங்கே இருக்கின்ற மதுபான அரசு மதுபான கடைக்கு போய் அங்க மதுபானத்தை வாங்கி அருந்துகின்ற பொழுது அதற்கு ஒரு பாட்டுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. இது கொடுமை அல்லவா? ஏழையின் ரச்சத்தை உறுதிக்கின்றது அல்லவா? கேட்டா மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க. மேலிடம் எங்க இருக்குது? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. 1 கோடி பாட்டில் இருக்குன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 10 கோடி. 30 நாளைக்கு என்ன ஆச்சுங்க? கணக்கு போடுங்க. 300 கோடி. 12 மாசம் 3600 கோடி இந்த 10 ரூபா மேலிடத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேவைங்களா? தேவையா? திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆடு, மாடு, குதிரை, பூனை, நாய் போன்ற விலங்குகளுக்கு கூட வரி போட்ட பெருமை ஸ்டாலினுக்கு மட்டுமே சொந்தம் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதிமுக ஆட்சியில 40 ரூபா கொடுத்தா நல்ல அரிசி வாங்கலாம். இப்ப 60 ரூபா ஆச்சு. பொன்னி அரிசி வாங்கினா அப்போ 55 ரூபா 60 ரூபா. இப்போ 75 80 ரூபா ஆகி போச்சு. கடல் எண்ணெய் விலை இன்னைக்கு உயர்ந்து போச்சு. பூண்டு விலை உயர்ந்து போச்சு. இன்றைக்கு இப்படி எல்லா விலையிலும் உயர்ந்து வாங்கும் சக்தி இழந்து ஏழை மக்கள் இருக்கின்ற காட்சி தான் இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியிலே பார்க்கப்படுகின்றது. அதோட அண்மையில மதுரை மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு தான் வரி போடுறான்னு சொன்னா ஆடு, மாடு, குதிரை, பன்றி, நாய், பூனை எல்லாம் வரி போட்ட பெருமை திரு ஸ்டாலினுக்கே சேரும். பூனை கூட விட்டு வைக்கல, நாயை கூட விட்டு வைக்கல, குதிரை கூட விட்டு வைக்கல, ஆட்டை கூட விட்டு வைக்கல. எல்லாவற்றுக்கும் வரி போட்ட ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பொதுத் தேர்வை தமிழ்நாடு முழுவதும் 3316 மையங்களில் 8.21 லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறும் நிலையில் பள்ளிக்கு தங்களது பிள்ளைகளை அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர். மயிலாடுதுறையில் 4 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உறவினர் போக்சோவில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் குழந்தை முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் அம்பலம். சென்னை திருமங்கலத்தில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி இளைஞர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக இளம் பெண் புகார். தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் எப்போதுதான் நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் கேள்வி. விருதுநகரில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாயின் 2வது கணவர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். திராவிட மாடல் திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் சேர்வைக்காரன்மடம் பகுதியில் 17 வயது சிறுமி இளைஞரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வீடியோவை வைத்து மிரட்டிய இளைஞரின் நண்பர்கள் 17 வயது சிறுவன் உட்பட 6 பேர் போக்சோவில் பிடிபட்டனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட 14 சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் 8898 போக்சோ வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் எப்போதுதான் இரும்பு கரத்தை கொண்டு கட்டுப்படுத்துவார் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் பாலினம் கண்டறிந்து விதிமுறைகளை மீறி கருக்கலைப்பு செய்த விவகாரத்தில் தரகராக செயல்பட்ட பெண் உட்பட 2 பிடிபட்டனர். சட்டவிரோதமாக செயல்படும் மருத்துவமனைகள் மீது கண் துடைப்புக்காக நடவடிக்கை எடுக்காமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கேரளாவில் இருந்து கோவைக்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட சுமார் 9.5 கிலோ கஞ்சாவுடன் 4 பேர் பிடிபட்டனர்.
அண்டை மாநிலங்களில் தொடர்ச்சியாக கஞ்சா கடத்தி வரப்படும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் அதிகளவில் மதுவிற்கு அடிமையாகி வருவது அதிர்ச்சி தகவல் வெளியான நிலையில் திராவிட மாடல் மது ஒழிப்பு போராளிகள் எங்கே என மக்கள் கேள்வி. 1,12,00,000 பேர் மது போதைக்கு அடிமையாகி ஆண்டுக்கு 68,000 கோடி ரூபாய் மதுவுக்காக செலவிடுவதாகவும் 70 லட்சம் பேர் தினந்தோறும் மது அருந்துவதாகவும் தகவல். சென்னை தியாகராய நகரில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகைகள், 6 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் பணம் கொள்ளை. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் பதிவுத்துறையில் பல கோடி ரூபாய் ஊழல் வெடித்துள்ளது. டாடா நிறுவனத்தின் நிலப்பதிவு விவகாரத்தில் 17 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாகவும் 17.22 ஏக்கர் நிலப்பதிவு முறைகேடாக நடைபெற்றதாகவும் அதிர்ச்சி தகவல். டாடா நிறுவனத்திடம் சுமார் 17 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் அரசுக்கு 90 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு. பத்திரப்பதிவுத்துறை மத்திய சென்னை உதவி ஐஜி அதிரடியாக திண்டுக்கல்லுக்கு மாற்றப்பட்ட நிலையில் லஞ்சம் ஊழலில் திளைக்கும் அதிகாரிகள் மீது முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. தொழில் முனைவோரிடமே கோடிக்கணக்கில் லஞ்சம் கேட்கப்படும் நிலையில் முதலீட்டுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு உள்ளதா என பொதுமக்கள் கேள்வி. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி துறையில் நாளுக்கு நாள் கோடிக்கணக்கான ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்றும் மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பிறந்து சில நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை சடலமாக மீட்பு. கடந்த அதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை திறனற்ற ஸ்டாலின் அரசு கைவிட்டதால் பிஞ்சு குழந்தைகள் குப்பை தொட்டிகளிலும் முட்புதர்களிலும் வீசப்படுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ரயிலில் ஜன்னலோரம் அமர்ந்திருந்த பெண்ணிடமிருந்து 8 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற மர்ம நபர். சென்னையில் இருந்து கோவை சென்ற விரைவு ரயில் நாமக்கல் மாவட்டம் காவேரி ரயில் நிலையம் அருகே சென்றபோது மர்ம நபர் அராஜகம். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்திற்குட்பட்ட இந்தலூர் அரசு பள்ளியில் கழிவறை மற்றும் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்யும் மாணவர்கள். தேர்வு இருந்தாலும் தூய்மை பணியை கட்டாயம் முடிக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் கட்டாயப்படுத்துவதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. 9th தானே எனக்கு பெருக்கணும், நீங்கள் ஏன் பெருக்க மாட்டீங்க? ஐயா எக்ஸாம் ஐயா, அதனால எக்ஸாம்னா உங்கள் டியூட்டி நீங்கள் தான் பார்க்கணும். எக்ஸாம் அன்னைக்கு கூட பெருக்கிட்டு 9th 8th 7th 2 நாள் 9th பெருக்கணும், 2 நாள் 9th பெருக்கணும். புதன்கிழமை கை வலிக்குது ஐயா, வீட்டில் போய் சொல்லணும். வீட்டில் போய் ஒரு சார் வீட்டில் போய் சொல்லுங்கள், வீட்டில் இருந்து இட்டுன்னு வாங்க ஆளுன்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டில் போய் சொன்னோம், நாங்கள் வந்து கேட்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிரேக் பிடிக்காததால் தறிக்கெட்டு ஓடிய அரசு பேருந்து கார் மீது மோதிய பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் விபத்துகளில் சிக்குவது தொடர்கதையாகி உள்ள நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் எப்போது நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். அறந்தாங்கியில் இருந்து திருச்செந்தூருக்கு இயக்கப்படும் அரசு பேருந்து சிக்கல் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நிற்பதில்லை என குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சிக்கு பல்வேறு பகுதிகளில் குடிநீர் முறையாக வழங்கப்படுவதாக திராவிட மாடல் அரசு விளம்பரங்கள் செய்தாலும் கண்ணகி நகரில் குறைதீர்க்கும் முகாமை நடத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என மக்கள் கேள்வி. சுனாமி நகரில் நாள்தோறும் 10 லட்சம் லிட்டர் தண்ணீர் வழங்கப்படுவதாக கூறப்பட்டாலும் நீர் பற்றாக்குறை பிரச்சினை நீடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியதை மாரத்தான் புகழ் அமைச்சர் ஒப்புக்கொண்ட நிலையில் குடிநீர் முறையாக வழங்கப்படுவதாக எப்படி கூறுகிறீர்கள் என மக்கள் கேள்வி.